அப்ப எங்களுக்குன்னு எந்த எதிர்பார்ப்புமே இருக்க கூடாதா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணும் பேசாம நாங்க சொல்றத மட்டும் செய்யுங்க. நீங்க யாரு வேணாலும் மாப்பிளைய வர சொல்லுங்க. ஆனா வரவன் என் கண்டிஷனுக்குலாம் ஒத்துக்கணும், அவ்வளவுதான். நீ திரும்ப திரும்ப என் பொறுமைய சோதிக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன பாக்குற கதிர்? இவங்க கிட்ட எதுக்கு வீணா பேசிக்கிட்டு நீ மாப்பிளைய பாக்க ஆரம்பி. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பேசிக்கிறேன். எதுக்குடி புதுசா மாப்பிளைய தேடுறீங்க? அதான் நேத்து வந்து பாத்துட்டு போனவர் இருக்காரே. அக்கா, என்னதான் இருந்தாலும் அவர் வேற வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தவர் தானே. ஏண்டா இவ்வளவு நேரம் போதையில இருந்தியா? சத்தியமா நான் குடிக்கவே இல்ல. வேணா அங்க கேளு. அதத்தான் அவர்கிட்டயே உடைச்சு பேசியாச்சே. அவரும் ஊருக்கு போய் பதில் சொல்றேன்னு சொன்னாரு. என்னாச்சுன்னு கேட்க வேண்டியதானே? அப்படின்னா நேத்து வந்த மாப்பிளையே முடிவு பண்ணிக்கலான்றியா? ஏன் அவருக்கு என்ன குறைச்சலு? பாக்குறதுக்கு மூக்கு மொழியுமா அவ்வளவு லட்சணமா இருக்காரு. ஆளை பாக்குறப்பவே குணம் மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கு. எனக்கு என்னமோ அவர்தான் நம்ம ரோகிணிக்கு சரியான மாப்பிள்ளைன்னு தோணுது. அம்சா சொல்றது எனக்கு சரியா தான் படுது. ஏதோ புரோக்கர் போய் மாப்பிள்ளையோட போட்டோ அனுப்பிச்சு நம்மளெல்லாம் குழப்பிட்டான். ஆனா மாப்பிள்ளை அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா நம்ம வீட்டுல வந்து நிக்கும் போது இது மனுஷங்க போட்ட கணக்கு மாதிரி தெரியல, கடவுள் போட்ட கணக்கா தான் எனக்கு தெரியுது. அது நானும் அதே தான் தாத்தா யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ நேத்து வந்தவரு சரியா இருப்பாருன்னு தோணுது. எனக்கும் அதுதான் தோணுது. ரோகிணி அந்த மாதிரி நடந்தப்ப கூட அவரு கோவப்படல, ரொம்ப பொறுமையாவும் நிதானமாவும் இருந்தாரு. எனக்கு என்னமோ அவர் தான் சரியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். நானும் அதான் கதிர் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்ன யோசனை? பேசாம அந்த மாப்பிளையே பேசி முடிச்சிடலாம். இந்த தடவை நிறுத்தி நிதானமா யோசிச்சு நல்லா விசாரிச்சுதான் முடிவெடுக்கணும். நேத்து கூட நம்ம வீட்டுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா தான் மாப்பிள்ளைய வர சொன்னேன். இருந்தாலும் ஒரு ஃப்ராடு குடும்பம் பொண்ணு பார்க்க வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்?